Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடம் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு பயனளிக்குமா? வாஸ்து பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அனைவருக்கும் ஏதாவது ஒரு பூர்வீக சொத்தாவது இருக்கும். அதில் குறிப்பாக நிலம், வீடு போன்றவை பெரும்பாலும் இருக்கலாம். அந்த பூர்வீக சொத்தான வீடு பற்றி பார்க்கலாம் வாங்க. நமது தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா போன்றவர்கள் ஒன்றாக வாழ்ந்த வீடுகள் மிகச் சிறப்பாகவும் சீராகவும் இருந்திருக்கும். ஆனால் தற்சமயம் அந்த பூர்வீக சொத்துக்கள் நமக்கு உபயோகப்படுவதில்லை அல்லது அங்கு நாம் குடியிருப்பதில்லை. இதில் மிகப்பெரிய சூட்சமம் உள்ளது. நமது பெரியவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இந்த காலகட்டத்திற்கு ஏற்றது போல இருக்குமா என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாக அமைகிறது. அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தபோதுதான் பல வெற்றிகள் நமது முன்னோர்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த புதிய காலகட்டத்தில் யாரும் கூட்டு குடும்பமாக இல்லாததால் பூர்வீக வீடுகளையும் சொத்துக்களையும் நாம் அனுபவிக்க முடியாத ஒரு காரணமாக இருந்து வருகிறது. பூர்வீகமோ அல்லது சொந்த வீடோ எதுவானாலும் ஒருவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறார் என்றால் அந்த வீட்டில் வாஸ்து குறை உள்ளது என அர்த்தம். வீட்டை விட்டு வெளியேறுவதில் பல வகை காரணங்கள் உண்டு. வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாட்டில் தங்கியிருத்தல், மனைவியை பிரிந்து கணவன் வருட கணக்கில் வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருப்பது, கணவன் மனைவிக்குள் சண்டை ஏற்பட்டு பிரிந்திருப்பது, அடிக்கடி வெளியூர் சென்று வியாபாரம் செய்து வருவது, நல்ல படிப்புக்காக குழந்தைகளை விடுதியில் தங்க வைப்பது, இது போன்ற காரணங்களால் தான் பூர்வீகத்தை விட்டுவிட்டு வந்திருப்பீர்கள். ஆனால் நாம் குடியிருக்கும் வீட்டில் ஏதேனும் குறை இருக்குமோ என்பதை பற்றி யாரும் யோசிப்பதே இல்லை. சிலர் உடனே விற்று விடுவார்கள், இல்லையெனில் காலி செய்து விடுவார்கள். அங்குதான் நாம் தவறு செய்கிறோம். முதலில் வாஸ்து குறைபாடு உள்ளதா என்பதை கூர்ந்து கவனித்து அதை சரி செய்ய வேண்டும். பின்னர் அதில் கட்டியுள்ள கட்டிட அமைப்பில் ஏதேனும் தவறு உள்ளதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அன்றைய நாளில் கட்டிய கட்டிடங்கள் வாஸ்து விதிகளுக்கு உட்படாதவையே பெரும்பாலும் இருக்கும். இப்போது அதே கட்டிடம் வாஸ்துவின் அடிப்படை விதிகளுடன் மாற்றும்போது அந்த வீட்டில் வசிப்பவர்கள் அனைத்து வளங்களையும் பெறுவார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.